வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கை மலரில் நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து பூஜ்ஜியமும் பூஜ்ஜியரும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு சிந்தனை எடுத்துக்கலாம். பூஜ்ஜியம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒன்றுமே இல்லாத ஒன்று, ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் முழுமையானது, மதிப்பு மிக்கது. அந்த ஒரு நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடியும். ஏன்னா முழுமையான ஒரு எண் அப்படின்னா அது இருக்குது அப்படின்னா அது எதுங்க? பூஜ்ஜியம்தான். அது ஏன் அப்படின்னா எல்லா நம்பரும் பாருங்கள், ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும், ரெண்டுன்னா எங்கோ ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ ஒன்று முடியும். அப்போ எந்த விதத்துலையாவது என்ன பண்ணுதுங்க, நம்பர்ஸ் மாறிட்டே எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடியுது. ஆனால் முழுமையான ஒரு நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா அது வட்டமாக இருக்கக்கூடிய அந்த பூஜ்ஜியம் என்ற ஒரு நம்பர் தான். அப்போ அந்த பூஜ்ஜியத்தை அது பூஜ்ஜியம் தானே, அதுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னா அது ஒன்றுமே இல்லாத ஒன்று தான். அந்த வட்டமாக இருக்கும்போது ஒன்று தான், இல்லை தான். ஆனால் அது பக்கத்தில் ஒன்று போடும்பொழுது அதுலேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி போடும்பொழுது 10 என்ற நம்பரு ஒரு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பரை அது கூட சேர்த்தோம் அப்படின்னா அதோட மதிப்பு என்ன ஆகுதுங்க? உயர்ந்து கொண்டே போகிறது. அப்படி காரணம் என்ன அப்படின்னா அதோட மதிப்பு அந்த விதத்தில். அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுங்க, அந்த பூஜ்ஜியம் என்ற நம்பருக்கு ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் நிறைவான நம்பர் எது அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் தான். அது போல தான் இறைவன், இறையாற்றல், இறை சக்தி. அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து இயங்கி கொண்டு எல்லாமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கமாக வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய அந்த நம்பர் கூட, அந்த ஒரு எழுத்தோட எண்ணோட நாம் சேரும்பொழுது என்ன ஆகுதுங்க, நம்மளோட மதிப்பு அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ நம்ம அது சேரலை அப்படின்னா இதுக்கு நஷ்டம் எது அப்படின்னா நமக்கு தான். அந்த பூஜ்ஜியத்துக்கு என்றைக்கும் அதோட தன்மையோ அதோட வேல்யூவோ மாறாது. அது என்றைக்குமே அது தன்னோட நிறைவான ஒரு இதுதான் வச்சிட்ருக்கிறது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதான் சொல்லுவாங்க, பூஜ்ஜியத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள்கிறான் அப்படின்வாங்க. எந்த பூஜ்ஜியத்தில்ங்க? இந்த பிரபஞ்சம் என்ற இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இறைசக்தியில், பேராற்றலில் இறைசக்தி இருந்து இயங்கி கொண்டு அனைத்தையுமாக இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பேராற்றல் தான் இயங்கி கொண்டிருப்பதை நாம் உணரும் பொழுது பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா நாம் அதனோடு சேரும்பொழுது நம்மளோட மதிப்பு உயருகிறது. அப்போ நம்மளால தான் அதுக்கு மதிப்பாக கிடையாது, அந்த பூஜ்ஜியத்தால் தான் இந்த பூஜ்ஜியத்துக்கு, இந்த நம்பர் 1க்கு மதிப்பு. அப்போ நாம் எந்த விதத்திலேயாவது இறைவனை அடைந்து இறைநிலை உணர்வு பெற்றோம் அப்படின்னா என்ன நடக்குதுங்க, இறைவனை உணர்ந்தோம் அப்படின்னா நாம் பூஜ்ஜியராக மாறுகிறோம். அந்த இறை தன்மையை உணர்ந்து, இறைநிலையை உணர்ந்து நாம் என்ன பண்ணுறோங்க, நாம் இறைவனாக மாறக்கூடிய தகுதியை நாம் உயர்த்தி கொள்கிறோம். நாம் உணரலை அப்படின்னா நஷ்டம் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான். அப்போ இறைவன் இருந்து இயங்கி கொண்டு எல்லாமாக இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறான் என்பதை உணரும் தருணம்தான் தியானம். அந்த தியானத்தில் நாம் இறை சக்தி தான் எனக்குள் உயிராக இருப்பதை உணர்ந்து மனமாக இருக்கக்கூடிய நாம் பிடித்தோம் அப்படின்னா அறிவாக இருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாம் இறைவனோடு சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு அந்த தியானம் என்ற ஒரு பாலம்தான். அதான் சொல்லுவாங்க, திருமூலர் ஒரு பாடல் சொல்லிப்பார், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டா, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் துணையாமை அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த அந்த கடல்ன்றது அந்த கரையில் இருக்கிறது தெரியவே தெரியாது நமக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, நம்ம அறிவை கொண்டு அந்த தவமும் அறமும் செய்யும் பொழுது அந்த இறை சக்தியோடு நாம் ஒன்றி விடுகிறோம். அப்போ ஒன்றும்போது பிறவி எடுத்ததே வினைப்பதிவை கழிப்பதற்காக தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூஜ்ஜியத்தில் நாம் ஒன்று கலந்து நாம் அந்த பூஜ்ஜியத்தில் ராஜ்யத்தை நாமும் வாழ்வோம், மற்றவருக்கும் வாழ்க்கையை ஒரு வழிகாட்டியாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.